இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தேவயானி, என்னாச்சு? என்ன இங்க படுத்திருக்க? நீ ஃபங்க்ஷனுக்கு வரலையா? இல்லக்கா, எனக்கு உடம்பு சுத்தமா முடியல. ரொம்ப ஃபீவரா இருக்கு. இந்த டைம்ல நாங்க வந்தா எனக்கு மட்டும் இல்லக்கா, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அடடா, சடனா என்ன இப்படி ஆயிடுச்சு? சரி, இப்பவே டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். இரு. பரவாயில்ல, விடுங்க மாமா. வேண்டாம், இது ஒன்றும் டாக்டர் வந்து பார்க்குற அளவுக்கு பெரிய ஃபீவர்லாம் இல்லை. அப்படி இல்ல தேவயானி, டாக்டர் வந்தா செக் பண்ணிட்டு மெடிசின்ஸ் கொடுப்பாங்கல்ல. பரவாயில்லக்கா. ஆனா என்ன, நம்ம வீட்டில் யாராவது எனக்கு துணையா இருந்தா நல்லா இருக்கும். நீங்க வேற அஃபிஷியல்ஸோட ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, நீங்க போகாம இருந்தா நல்லா இருக்கும். லக்ஷ்மி, நீ எனக்கு கொஞ்சம் துணையா இருக்க முடியுமா? அவங்க 2 பேரையும் அனுப்பி வைக்க சொல்லி நீரஜ் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணான். லக்ஷ்மி போகலன்னா நல்லா இருக்காதுல்ல. சின்னத்தைக்கு உடம்பு வேற சரியில்லை, யாரோ ஒருத்தர் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்ல. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நீரஜோட ஃபங்க்ஷனுக்கு இவர் மட்டும் போயிட்டு வருவாரு. மித்ரா லக்ஷ்மிக்கு வெளியே போக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா தேவயானிக்கு என்ன சடனா இப்படி ஆயிடுச்சு? என்னங்க, நீங்க கிளம்புங்க, நான் சின்னத்தைய பாத்துக்கிறேன். உனக்கு என்னடி தெரியும்? தட்டுல போட்டு கொடுக்கற சாப்பாட்டை வாயில வைக்க கூட தெரியாது. உன்னால எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? அம்மா, நான் இன்னும் சின்ன பொண்ணு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீ பெரியவள் ஆயிருக்கலாம், ஆனா காய்ச்சல்ல இருக்கிறவங்கள எப்படி பாத்துக்கணும்னு தெரியற அளவுக்கு நீ பெரிய பொண்ணு இல்ல. இதுல என்ன இருக்கு? டைம்க்கு டேப்லெட்ஸ் கொடுக்கணும், ஜூஸ் கொடுக்கணும், அவ்வளவுதானே. அது மட்டும் போதுமாடி? லக்ஷ்மி இருந்தா கொஞ்சம் வீட்டு வைத்தியம் ஏதாவது செய்வா, சீக்கிரம் ஜுரம் குறைஞ்சிடும். அவ்வளவுதானே. ஏதாவது தேவைப்பட்டா நான் லக்ஷ்மி அன்னைக்கு போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதோட கொஞ்ச நாளா இந்த காய்ச்சல் வந்தா, சளி பிடிச்சா அன்னிக்கிட்ட என்ன பண்ணணும்னு நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கேன். இந்த சின்ன விஷயத்துக்கு அண்ணியை எதுக்கு தடுக்கணும்? அடியே, நான் எப்படி பிளான மாத்தினால சொதப்புறதுலே குறியா இருக்கேன். சரி சரி, அப்புறம் என்ன, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுல. சஞ்சனா, நீ சித்திய பத்திரமா பாத்துக்கோ. லக்ஷ்மி, நம்ம போலாமா? மாம், டாட், நாங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரோம். சரிப்பா, நீங்களும் பத்திரமா போயிட்டு வாங்க. ஹாய் ஏ நீரஜ். மனிஷா, அனந்தா ஆண்டி வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் நான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எதிர்பார்க்க என்ன இருக்கு நீரஜ், எப்படியும் நாங்க வருவோம்ல. மனிஷாவை பத்தி தான் தெரியும்ல ஆண்டி. மூட் அப்செட் ஆயிட்டா முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருவா. நேத்து அவ சிச்சுவேஷனை பார்த்து இன்னைக்கு வருவாளா மாட்டாளான்னு எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தது. நீரஜ், yesterday is past, today is present. I don't want to think about the past, okay? பரவாயில்ல, நீ பழைய மாதிரியே மாறிட்ட. I feel very happy. அது இருக்கட்டும், உங்க தாத்தா எங்க? இன்னைக்கு பார்ட்டி இல்லையா, அதான் கொஞ்சம் ஸ்பெஷலா ரெடி ஆயிட்டு வருவாரு. உன்னை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேம்மா. உனக்கு எந்த ஊரு? எங்க ஊரு சிதம்பரம் தாத்தா, அச்சித்ராமையாவோட பேத்தி. ஆஹா, நீ எங்க அச்சுத்ராமையாவோட பேத்தியா? ஆமா தாத்தா. உங்க தாத்தா எனக்கு நல்ல நண்பன்மா. சின்ன வயசுல நாங்க ஒன்னாதான் விளையாடுவோம். பெரியவங்களானதும் நாங்க சந்திக்கிறது குறைஞ்சிடுச்சு. அவன் இறந்தப்போ கூட என்னால வர முடியாம போயிடுச்சு. அது இருக்கட்டும், இப்ப நீ நல்லா இருக்கல்லம்மா? மித்ராவும் லக்ஷ்மியும் மேட் ஃபார் ஈச் அதர் தாத்தா.
அவங்க 2 பேரையும் பார்த்தா கல்யாணம் ஆன ஒரு ஜோடி இப்படிதான் இருக்கணும்னு தோணும். இவங்கள பார்த்தாலே தெரியுதுடா, அந்யோன்யமான தம்பதிகள். உன் முகத்தை எதுக்கு தீஞ்சு போன மசாலா தோசை மாதிரி இப்ப வச்சிருக்க? உன்ன மாதிரி அப்பளம் மூஞ்சி பொண்ணுங்க பக்கத்துல உட்காந்தா வேற எப்படி இருக்கும்? என்ன மாதிரி பசங்க முகம்லாம் தீஞ்சு போன மசாலா தோசை மாதிரி தான் இருக்கும். ஆ? என்ன சொன்ன அப்பள மூஞ்சியா? ஏன் உனக்கு இதுக்கு முன்ன எப்பவும் அப்படி தோணலையா? வேணா ஒரு வாட்டி நல்லா கண்ணாடியில பாரு. நான் சொன்னது கரெக்ட் தானே நீயே ஒத்துப்ப. ஓ அப்படியா? அதான் இந்த அப்பள மூஞ்சிய பத்திரமா கார்ல ஏத்தி இப்ப பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு இருக்கியா? அண்ணி என்ன ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதனாலதான் உன்னை இப்படி ராணி மாதிரி கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கு. அண்ணி கேட்கலன்னா நானும் என் காரும் நிம்மதியா இருந்திருப்போம். ஏதோ ஒரு ஜென்மத்துல நானும் என் காரும் ஏதோ பாவம் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். இது பாவம் இல்ல தம்பி, அதிர்ஷ்டம். நான் ஏறி உட்கார்ந்ததுனாலதான் உன்னோட காருக்கு இப்படி ஒரு அழகு வந்திருக்கு. ஹலோ, என்ன ஏதோ தொலைச்சிட்ட மாதிரி அப்படி தேடிட்டு இருக்க? இப்பதான் நீ ஏதோ அழகுன்னு சொன்னல, அதான் அது எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்க. கையிலேயே அலாவுதீன் அற்புத விளக்க வச்சுக்கிட்டு அங்க இங்கன்னு தேய்ச்ச மாதிரி கண்ணு முன்னாடியே இப்படி ஒரு அழக வச்சுக்கிட்டு எங்க எங்கயோ போய் தேடிக்கிட்டு இருக்கியே. சத்தியமா கேட்க முடியல. எப்படி ஜானு உன் மேல உனக்கு இவ்ளோ ஓவர் கான்ஃபிடன்ஸ்? ஓவர் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் இல்ல, இது உண்மைதானே. அழகுனா ஒரு ஐஸ்வர்யா ராய், ஒரு ஆலியா பட், அவங்க அந்த மாதிரி ஆளுங்கள தான் நாம அழகுன்னு சொல்லணும். உன் முகம் பாக்குறதுக்கு உடஞ்சு போன புளியாங்கொட்டை மாதிரி இருக்கும். விமான மாதிரி ஓட்டுற ஸ்பீட் இருக்க வேண்டியது கார்ல இல்ல தம்பி, உன்னோட பாடியில. உன் பாடியில தான் அந்த ஸ்பீட் இருக்கணும். காட்டுறேன் காட்டுறேன், என் ஸ்பீடையும் காட்டுறேன், என் பவரையும் காட்டுறேன். எல்லாருக்கும் ஒரு நாள் வரும். ஐயோ, மறுபடியும் 2 பேரும் ஆரம்பிச்சிட்டீங்களா? கொஞ்சம் கூட சண்டை போடாம இருக்க மாட்டீங்களா? சரி அண்ணி, நான் இப்ப எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு வரேன். அக்கா, நானும் போய் எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு வரேன். லக்ஷ்மி போலாமா? லக்ஷ்மி என்ன ஆச்சு? என்னாச்சு லக்ஷ்மி? ஏதோ பட்டுருச்சுங்க. இங்க என்னாச்சு காட்டு. லக்ஷ்மி ஒரு நிமிஷம் இரு.